இந்த யோனா தன்னுடைய மதிப்பை தெரியாதனால ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு பாருங்க. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கும்போது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்லாண்டவரே கண்டிப்பா நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அத்தனாயிரம் ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் வரையிலையும் உபவாசம் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? யோனாவனுடைய பிரசங்கம். யோனாவனுடைய பிரசங்கம் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது, பெரிய அர்ப்பணிப்பை கொண்டு வந்திருக்குது. அத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உட்கார்ந்தான். ஆனா இவன் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான். ஆனா என்ன பண்றான் தெரியுமா? சூறை செடி கீழே போய், அந்த ஆமணக்கு செடி கீழே போய் உட்கார்ந்து எரிச்சலா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏண்டா உன் மூலமா எவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது, நீ போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மன்னிக்காம இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மனசுக்குள்ள இப்படி கோபமா இருக்கிறது நல்லதாடா அப்படின்னு கேட்கும்போது, தப்புதான் ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, நான் இவ்வளவு பெரிய இதுல இருந்துட்டு நான் இப்படி கோபமா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட்டுவிட்டு ஆண்டவரிடத்துல திமிரு பேச்சு, நான் மரண பரியந்தம் அப்படி இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது. இங்க இருக்கிற யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களிடத்துல திரும்ப திரும்ப பேசுறாரு, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாமான்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? யோனாவை மாதிரி, ஆமா ஆமா, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை யாராவது ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களை கடைசி ஒரு எச்சரிப்பை போல சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப நம்புறேன், உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். நீங்க மரணம் அடைகிறதற்குள்ள அந்த திட்டத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார்.